ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணி நானே எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக சூட் ஆகும். கிளாமராக பண்ணுறதுல என்ன இருக்குது, நம்மளுக்கு சூட் ஆகுது, அது கொஞ்சம் அழகாகவும் தெரியுது. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், இல்லைனா அது என்னது மலையாள மூவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருவாங்க தான். உங்கள் வாய்ப்பு வந்து இன்னொருத்தர் கையில் இருக்குன்னு நினைக்கும் போது தான் அங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டாவில் கொடுத்த ஒரு ஃபீச்சர்ஸ் தான். நான் வந்து போயிட்டு யார்ட்டையும் தனித்தனியாக போயிட்டு என் ஃபோட்டோ வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லலை. சிலது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஓகே, இது வேண்டாம் அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஃபோட்டோஸை எடுத்து நம்ம அங்கே போஸ்ட் பண்ணுறோம். அங்கே யாரும் வந்து ஒன்றுமே ட்ரெஸ் இல்லாமல் போய் அப்படி கிடையாது. அது இன்ஸ்டாவே வந்து எனக்கு வேஸ்ட் நல்லா இருக்கு, நான் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி போடுறேன். அப்போ பார்க்க தான் செய்வாங்க. காசு கிடைக்குங்கிறதுக்காக நான் எல்லாமே பண்ணுறது கிடையாது. ஒன்லி ஃபேன்ஸுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மாடர்னாக ஒரு பொண்ணு ட்ரெஸ் பண்ணாலே வந்து அது தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. ஹே தேர் பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மாடல் ஸ்டெஃபினா அலெக்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அதாவது இந்த மாடலிங் நிறையா வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு என்டர் ஆனதுக்கான ரீசன்? இதில் என்டர் ஆனதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டாகிராம் நார்மலாக தான் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணி நானே எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டுட்டு இருந்தேன். ஓகே. அப்புறம் 2-3 ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் மாடலாக வரீங்களா என்னோட ஷூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அப்போ கொஞ்சம் மாடலாக ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மாடலிங் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, இந்த ஹாட் ஃபோட்டோ ஷூட்ஸ், அதாவது கிளாமர் ஃபோட்டோ ஷூட்ஸ், இதில் என்டர் ஆகிறதுக்கான ரீசன் எப்படி வந்தீங்க அதுக்குள்ள? கிளாமர் ஷூட் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக சூட் ஆகும். இப்போ எனக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும், எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா சூட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஓகே பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்துருப்போம். லைக் பாலிவுட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமராலாம் பண்ணுவாங்க தான். எப்படி சொல்கிறது, அப்போவே சின்ன வயசுலேயே நம்ம நிறைய சீரியல்லாம் பார்ப்போம். பாலிவுட் சீரியல்லாம் ரொம்ப டீப் நெக்காலாம் ப்ளவுஸ்லாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இல்லை நல்லா இருக்கே அப்படின்னு எனக்கு அப்போவே தோணிருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஓகே, கிளாமராக பண்ணுறதுல என்ன இருக்குது, நம்மளுக்கு சூட் ஆகுது, அது கொஞ்சம் அழகாகவும் தெரியுது. ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான். ஓகே. ஆனால் இப்போது மூவி அப்ரோச்சஸ் வரும். இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் போட்டிருப்போம், அதை பார்த்துட்டு இந்த மூவியில் நடிக்கிறீங்களா, ஃபேக்கான நிறைய கால்ஸ் வரும்ல, அது மாதிரி ஃபேஸ் பண்ணதெல்லாம் சொல்லுங்கள். அது வந்து நிறைய வரும் தான். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், இல்லைனா அது என்னது மலையாள மூவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருவாங்க தான். லைக் நம்ம ஃபஸ்ட்டு நான் வந்து அவங்க ப்ரொஃபைல் பார்ப்பேன். உள்ள சிலவங்களாம் 0 போஸ்ட்டு 0 ஃபாலோவர்ஸ் வச்சுட்டே வந்து மெசேஜ் இவ்வளோ பெருசாக டைப் பண்ணிலாம் அனுப்புவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்ப்போம், ஓகேவான்னு நான் பார்ப்பேன். அதில் எனக்கு எப்படி சொல்லுது, கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல. ஷார்ட் ஃபிலிம் வந்து நிறைய பேர் வந்து கதை சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்கணும்ல. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஏதாவது கொஞ்சம் நல்லதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாரும் பண்ணுற ஒரே மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மேபி நல்லாவும் நிறைய பேர் பண்ணுறாங்க, அவங்க என்னை வந்து காண்டாக்ட் பண்ணதில்லை. நல்லா ஒரு வேளை கிடச்சிச்சுன்னா ட்ரை பண்ணலாம். ஓகே. ஆனால் இப்போ இந்த ஃபேக் கால்ஸ்லாம் சொன்னோம். நார்மலாக வந்து இந்த கேஸ்டிங் கால் அப்படின்னாலே உடனே உள்ள வர்றது வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூஸ் வரும். அது நம்ம ஃபோட்டோ ஷூட்ஸ், ஆர்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணும்போது உடனே வந்து ஈஸிலி அப்ரோச்சபிள்னு நினச்சிருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எப்படின்னா, இப்போ உங்கள் வாய்ப்பு வந்து இன்னொருத்தர் கையில் இருக்குன்னு நினைக்கும் போது தான் அங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. நான் போயிட்டு யார்கிட்டையுமே வாய்ப்பு கேட்டது கிடையாது. ஸோ எனக்கு ஏதாவது வாய்ப்பு வந்தால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் போயிட்டு யார்ட்டையும் கேட்கணும்னு நான் நினச்சது இல்லை. ஸோ நார்மலாகவே வந்து இப்போ ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் நடிச்சிருப்பாங்கல்ல கொஞ்சம் பசங்க இருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு 2-3 பசங்க கூட வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ நம்மளுக்கு தெரியாது இவங்க வந்து எதுக்கு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஹாய் அப்படின்னு நம்ம ஏதாவது மேபி ஏதாவது ரீசன் இருக்கும், நம்ம அப்படி தான் நினைப்போம், ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது சொல்லுவாங்கன்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசலான்னு வந்தேன், சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அப்போ அதே நான் அப்போவே ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். உங்களுக்கு நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, சும்மா பேசுறதுக்கு வர உண்டையே நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஸோ எனக்கு அதனால பெருசாக வந்து என்னை அப்ரோச் பண்ணது கிடையாது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் அதை முடிச்சிடுவேன். ஓகே. அண்ட் மெயினாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஒரு விஷயம் பண்ணுறதுங்கிறது வேறு, அது இதனால் அந்த சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுக்கான ரீசன் அதை பற்றி சொல்லுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டாவில் கொடுத்த ஒரு ஃபீச்சர்ஸ் தான். நான் வந்து போயிட்டு யார்ட்டையும் தனித்தனியாக போயிட்டு என் ஃபோட்டோ வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லலை. அதில் இன்ஸ்டாலே வந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே, இதை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 1 வருஷமாக அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. நான் ட்ரை பண்ணது கிடையாது. நான் ஒரு 3 to 4 months தான் இப்போ தான் அதை ஆனே பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டாவே கொடுக்குது. அப்போ அதை நம்ம ட்ரை பண்ணலாமே, அதில் என்ன இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு பையன் ஒரு மூவி பார்க்குற மாதிரி தான், அவனுக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு, அவன் போய் காசு கொடுத்து பார்ப்பான். ஸோ அந்த மாதிரி தான். அதில் என்ன எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் போடுவீங்க? என்ன போடுவீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 10 ஃபோட்டோஸ் எடுத்துருப்போம்னு வைங்களேன், அதில் வந்து நம்ம லிமிட்ஸில் ஒன்று இருக்கும். ஓகே, இந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம வெளில இப்போ யூஸ்வலாக போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஓகே, இது வேண்டாம் அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஃபோட்டோஸை எடுத்து நம்ம அங்கே போஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே. இப்போ அந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் மாதிரி அது அங்கே அவ்வளோதான். அங்கே யாரும் வந்து ஒன்றுமே ட்ரெஸ் இல்லாமல் போய் அப்படி கிடையாது. அது இன்ஸ்டாவே வந்து
இன்ஸ்டாலேயே வந்து உங்களுக்குன்னு ஒரு இது கொடுத்துருக்கு, எப்படி சொல்றது, இந்த மாதிரி கண்டென்ட் தான் நீங்க போட முடியும், நம்ம கொஞ்சம் அதிகமா போட்டாலும் அவங்களே ஸ்ட்ரைக் கொடுத்துடுவாங்க இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லி. ஓகே. ஸோ அதுல இருக்கிறத அவங்க எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. ஸோ அது வரைக்கும் நான் வந்து அங்க போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். லவ் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது எல்லா லைஃப்லையுமே ரொம்ப காமனான விஷயம். உங்களோட லைஃப்ல லவ் ஸ்டோரிஸ்லாம் இருந்திருக்கு, அது எப்படி இருந்திருக்கு? லவ் ஸ்டோரிஸ் வந்து நான் ஊர்லேயே தான் படித்தேன், காலேஜ் ஸ்கூல்லாம். ஸோ வந்து எனக்கு பெருசா வந்தது கிடையாது. தெரியல, இது வரைக்கும் வந்ததில்லை. சும்மா இன்ஸ்டால பேசுவாங்க தான், ப்ரப்போஸ் பண்ணுறது, உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க தான். பட் எனக்கு இன்னும் அதுக்குள்ளே போயிட்டு நான் விழுந்தது கிடையாது. இப்போ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருந்து இல்லைன்னு சொன்னீங்க, பட் ஆனால் மறக்க முடியாத ப்ரொப்போசல்ஸ் எல்லாம் வந்திருக்குல்ல, அந்த மாதிரி என்ன இருந்து? ப்ரொப்போசல்ஸ் வந்து நிறைய வரும் தான். இப்போ எப்படி சொல்கிறது, சும்மா நம்மகிட்ட இப்போ இன்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே சில ஃபாலோவர்ஸ் நம்மகிட்ட பேசிட்டே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பேர் இருப்பாங்க நம்மளுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி. நம்ம வெறும் ஹாய் தான் சொல்லுவோம் அவங்களுக்கு. அவங்க ஏதாவது போட்டாங்கன்னா நம்ம லைக் மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நீங்கள் தான் வந்து என்னோட ட்ரீம் ஒய்ஃப், நான் வந்து உங்களுக்கு அப்படின்லாம் இருப்பாங்க தான். பட் நம்மளுக்கு தெரியும்ல, பசங்க லவ்ங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகும், அது எப்படி கொண்டு போகும்னு தெரியும்ல. சும்மா இன்ஸ்டால பார்த்துட்டுலாம் லவ் வராதுல்ல. ஸோ அதனால நான் அது பெருசாக மெனக்கிடுறது இல்லை. வரும் தான், சும்மா அனுப்பிட்டே இருப்பாங்க தான். அது 10ஓட 11 சரி போட்டோம் அப்படின்னு விட்டுறது. நேரில் யாருமே வந்து ப்ரொப்போஸ் பண்ணதே இல்லை? நான் பண்ணதில்லை. லைவாக யாரும் ப்ரொப்போஸே பண்ணது இல்லையா? இல்லைங்க, லைவாக வந்து யாருமே வந்து எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். அவ்வளோதானே, லைவாக ப்ரொப்போஸ் பண்ணிட்டா போச்சு, லவ் யூ. ஓகே. இப்போ நான் அகைன் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்குள்ளே வந்தார். இப்போது உங்கள்கிட்டயே கேட்டிருப்பாங்களே, எதனால் தனியாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னு கேட்குறது வேறு. ஆனால் அது ஐடியாவாக பண்ணியிருப்பீங்கள்ல, இதனால் எவ்வளோ ஆக்சுவலி இன்கமாக வருது? இன்கமாக எவ்வளோ வரும்னா ஒரு 9,000 வந்திருக்கு ஒரு மந்த்து. அப்புறம் சில மந்த்து 6,000 வரும். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, நல்லா ட்ரெண்டிங்காக ஒருத்தவங்க போயிட்டு இருந்தால் அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து ரொம்ப கிடையாது, ஒரு 130 பேர் இருக்காங்க எனக்கு. ஸோ அது வந்து இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு ஃப்ரீ ட்ரையல்னு ஒன்று ஆனாச்சு. ஸோ அது ஒரு 14 days இருக்கும். அப்போ வர்றவங்க எல்லாருமே ஃப்ரீ ட்ரையலில் தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ அதனால நம்மளுக்கு கம்மியாக தான் ஒரு 9,000 வந்திருக்கு. மொத்தம் 3 மாசத்துல 9,000 வந்திருக்கு, 6 வந்திருக்கு, அப்புறம் 12 வந்திருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும், 18 அந்த மாதிரி. இப்போ ஒரு 12 இருக்கு. இப்போ அப்படி? ஆமா, இன்னும் வரல இந்த மாசத்துக்கு, ஆனால் 12 இருக்கு. ஆனால் இந்த மாதிரி வந்து அது மூலியமாக ஏர்னிங்ஸ் வந்துட்டே வரும். இப்போ இந்த இதெல்லாம் சொன்னோம்ல, லவ், பிரேக்கப், இதெல்லாம் பேசணும். ஆக்சுவலி இந்த கரண்ட் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த சிச்சுவேஷன்ஷிப் நான் பேசவே மாட்டேன், அப்புறம் எங்கே அதுக்குள்ளெல்லாம் போகிறது? அப்படிலாம் எதுவுமே எனக்கு கிடையாது. நான் எதுலேயும் நான் வந்து லவ்ங்கிறதே நான் ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, அது வந்து ரொம்ப அழகாக அப்படி பார்க்குறேன் நான். அதனால நான் இதுக்குள்ளெல்லாம் வந்து போகிறதா இல்லை. அந்த மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் வரும்போது நான் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எந்த மாதிரி பர்சன் நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த மாதிரி பர்சன்னா, லைக் நான் இப்போ பண்ணுறத வந்து என் ஸ்டெஃபி, நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா இன்ஸ்டால, ஸோ அதை பார்த்துட்டு ஓகே அது அவளோட விருப்பம் அப்படின்னு கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கணும்ல. சும்மா வந்துட்டு நோயின்னு பண்ணிட்டு இருந்தால் நம்மளுக்கு பிடிக்காது இல்லை. அந்த மாதிரி பசங்களும் இருப்பாங்க தான், கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு ஷூட் பண்ணணும்னா என்ன, அவங்க ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் நான் லைக் நான் சொல்லியிருப்பேன் தான். ஒரு 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 பீச்சில் வந்து நான் பிகினி போட்டிருந்தேன்னா பக்கத்தில் ஷார்ட்ஸ் போட்டுட்டு என் கூட நிற்கணும், அதுதான் நான் விரும்புகிறேன். ஸோ அதை நான் போஸ்ட்டாக போடலாம், அந்தளவு அவர் அட்வான்ஸாக இருக்கணும். ஓகே. ஆனால் அவரும் அதே மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன கண்டென்ட் பண்ணுவார்? லைக் அதாவது இப்போது அவருமே வந்து ஆர்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா ஃபைன் ஆர்ட் கேட்குறேன். தெரியலையே, அந்தளவு நான் யோசிச்சது இல்லை. ஓகே. அண்ட் டிஎம் பரிதாபங்கள் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃபோட்டோஸ் போட்டாலே அதுக்கு வந்து இஷ்டத்துக்கு டிஎம் வரும். நம்ம போடுற ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பாக டிஎம்ஸ் ரொம்ப மோசமாலாம் வந்திருக்குல்ல, அது மாதிரி உங்களை பாதிச்ச டிஎம் இல்லை வந்து உங்களுக்கு என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க தோணுச்ச டிஎம்ல பண்ணுவாங்க தான். இப்போ ஒரு ஹாய் அப்படின்னு சொன்னாலே நான் வந்து அவங்ககிட்ட ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குன்னா தான் நான் போவேன். அவங்க ப்ரொஃபைலை போய் நான் பார்ப்பேன். இவர் ஓகே ஏதோ பேச வராரு அப்படின்னா, நார்மலாக சும்மா சேட் பண்ணுற வர பசங்களாக இருந்தால் நான் வந்து போக மாட்டேன். ஒருவேளை உண்மையாகவே இவங்க ஏதாவது ஒரு ஷூட் பண்ணுறதுக்கு கூப்பிடலாம், இல்லை இந்த மாதிரி ஏதாவது சேனல்ஸாக இருக்கலாம் அப்படின்னா தான் நான் வந்து அதை போய் ஓகே அப்படின்னு ஓப்பனே பண்ணி பார்ப்பேன். இல்லைன்னா அவங்க வருஷக்கணக்காக பேசினாலும் அவங்க பாட்டில் பேசிட்டே போகட்டும். ஓகே. ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்கிறத நீங்கள் தாராளமாக சொல்லலாம். யாருமே வந்து முகத்தை பார்க்கல கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஆக்சுவலி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ரீசெண்டாக நான் போட்ட ஒரு ரெட் கலர் சாரிக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கமெண்ட். இந்த மாதிரி கமெண்ட் வருது இல்லை, உங்களுக்கு போடும்போது தெரியுமா இப்போது இந்த மாதிரி தான் நம்மளை பார்க்க போகிறாங்கங்கிறது உங்களுக்கு? ஆமாம், இப்போ எனக்கு வேஸ்ட் நல்லா இருக்கு, நான் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி போடுறேன். அப்போ பார்க்க தான் செய்வாங்க. இப்போ அது ஒரு ஒரு பாலினம்னா அப்படி தானே, அது இருக்க தானே செய்யும். அது ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கமெண்ட் வந்தது, ஆக்சுவலி ஹார்ஷான கமெண்ட் தான். ஜஸ்ட் ஆஸ்க், நீங்கள் என்ன சொல்லுமோ சொல்லிக்கலாம். உடம்ப கட்டி பிழைக்க வேற ஏதாவது பண்ணலாம். இப்போ நான் ஒன்று இன்ஸ்டால பண்ணிட்டு இருக்கேன்,
இதுக்கு வந்து நான் சம்பாதிக்கிறேன்னா நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் ட்ரை பண்ணியிருக்கணும். நான் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நான் போய் சம்பாதிக்கணும்னு நான் கிடையாது. ஓகேங்களா? Okay. நான் ஒரு 1.5 வருஷமா 2 வருஷமா இதுக்குள்ளே இருக்கிறேன்னா நான் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று வச்சது இந்த 3 மாசம் தான். ஓகே. அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால போட்டா இப்படி சம்பாதிக்கலாம் அந்த மாதிரிலாம் எனக்கு ஐடியாஸ் கிடையாது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்குன்னு ஒரு பேஜ் இருக்கு, இன்ஸ்டா எனக்கு ஒரு லிமிட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக நான் போயிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இது இப்போ தான். இப்போ சில பேர் பார்க்கலாம், அவங்கலாம் என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு ஆப் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து அவங்க என்ன விதமான கண்டென்ட்னாலும் கொடுக்குறாங்க தான். ஆமா. நான் அப்படி கிடையாது. எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அது காசு கிடைக்குங்கிறதுக்காக நான் எல்லாமே பண்றது கிடையாது. இதுல சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு 4 போட்டோ எடுக்கிறோம், அதில் ஒரு போட்டோவை நான் கொண்டு அங்கே போட போறேன், அதை பார்க்க போறாங்க, அவ்வளவுதான். ஓகே. ஒன்லி ஃபேன்ஸ்க்கு இதுக்கும் ஆக்சுவலி என்ன டிஃபரன்ஸ்? ஒன்லி ஃபேன் அப்படிங்கிறது வந்து மேபி பிள்ளைங்க வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ கால்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கு. Okay. பட் நான் அப்படி கிடையாது. என்னோட நார்மலாக இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் ஒரு லைவ் பார்த்தாலே நான் வந்து அங்கே நல்லா நீட்டாக இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு தான் நான் வருவேன். அங்கே கூட வந்து என்னோட போஸ்ட் மாதிரி அங்கே எதிர்பார்க்க முடியாது என்கிட்ட. ஏன்னா அது போஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ரியல் லைஃப்பில் நான் வந்து அப்படி கிடையாது. ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்லேயும் அப்படி தான் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன்ல, இப்போது ஏதாவது ஒரு ஃபோட்டோ எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நான் கொண்டு அதை போடுவேன். ஒன்லி ஃபேன்ஸுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. Okay. அந்த மாதிரி இன்ஸ்டால பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக உங்களுக்கு இன்ஸ்டாவே வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துரும். அந்த அளவு இங்கே போக முடியாது. லிவ் அண்ட் ஷோ போட்டு இன்டு மார்க் போட்டு லிவ் பை ஷோயிங். புரியல. அதாவது வாழ்ந்து காட்டுறதுக்கு பதிலாக காட்டி வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது என்ன சொல்றது, அவங்களுக்கு தெரியல சொல்லிட்டு போறாங்க. மாடர்னா ஒரு பொண்ணு ட்ரெஸ் பண்ணாலே வந்து அது தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. நார்மலாக ஒரு லிப்ஸ்டிக் போட்டாலே வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு பின்னால் போனாங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. லிப்ஸ்டிக் போட்டுருந்தாலே அந்த பொண்ணு வந்து ஒரு கெட்ட பொண்ணு அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணால் ஓகே, அது காட்டி சம்பாதிக்கணும்னு நினைக்குது. அந்த மாதிரி கமெண்ட் த்ரோ பண்ணுறதுலாம் அது சகஜம் தான். அவங்க பாட்டில் பண்ணிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஐடியா பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான கமெண்ட். இந்த மாதிரி கமெண்ட் நான் நிறையா பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட போப்பா, உன்னை பார்த்தாலே உடம்பு செம சூடாகுது, இந்த மாதிரிலாமும் கமெண்ட் வந்துட்டு இருக்குல்ல. வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ்? இது மாதிரி டிஎம்லேயும் வரும்ல. அது நான் வந்து என்னோட போஸ்ட் வந்து ஹாட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ப்ளீஸ் போஸ்ட் சம் ஹோம்லி சாரி லுக் பிக்ஸ். பீன் ஃபாலோயிங் யூ ஃப்ரம் பிகினிங். ஹோம்லி லுக் வித் கிளாஸஸ், செம்மையாக இருப்பீங்க. வெயிட் ஃபார் இட். அது வந்து இப்போ தான் 2 ஷூட் முடிச்சிருக்கேன். அது வந்து சீக்கிரமாகவே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி போட்டிருந்த முன்னாலேருந்து ஃபாலோ பண்ணுறவன்னு நினைக்கிறேன். முன்னால் நீங்கள் எடுத்து பாருங்கள், நான் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஹோம்லி கிடையாது. நான் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருப்பேன் முன்னால். ஸோ அது நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க. அது போட்டே வந்து நிறைய பேர் வந்து கீழே ஃபுல்லாக இந்த மியா கலிஃபா. அப்போ எனக்கு தெரியாது. நான் வந்து அப்போ தான் படிச்சுட்டு இருந்தேன்னா, அப்போது மேக்கப் கோர்ஸ்ன்னு ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த ஸ்பெக்ஸ் போட்டவொடனே மியா கலிஃபா அப்போலாம் நிறைய கமெண்ட் வரும். அப்போ எனக்கு தெரியாது யாருன்னு. அப்போ பிள்ளைங்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ஒரு பான் ஸ்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அந்த ஸ்பெக்ஸே விட்டுட்டேன். ஏதாவது தப்பாக எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது அந்த மாதிரி அந்தளவுக்கு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது. பட் நான் வந்து சாரியில் 2-3 ஷூட் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஆனால் இப்போது மியா கலிஃபா யாருன்னு உங்களுக்கு தெரியாது? ஆமாம், சத்தியமாக முன்னால் எனக்கு தெரியாது. இப்போ பார்த்துட்டிங்களா? ஆமாம், இப்போ வந்து அவங்க ஒரு பான் ஸ்டார்னு சொன்னாங்க. ஓகே. நிறைய பேர் மியா கலிஃபானா நல்லாவே தெரியும். நான் வந்து பெருசாக பான் ஃபிலிம் நான் பார்த்ததே கிடையாது. இப்போவும் நான் பார்த்தது கிடையாது. இப்போ வரைக்கும் இப்பவும் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் நியூடாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது. அது வந்து எனக்கே ஒரு மாதிரி இருக்கும், சி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் பார்த்தது கிடையாது. ஓகே. ஃபேமஸ் ஆகணும்னா எதை வேணும்னாலும் காட்டலாம். பழைய வீடியோ கமெண்ட்டெல்லாம் டெலீட் பண்ணுறீங்களா? ஓகே. இப்போ ஃபேமஸ் ஆகிறதுக்கு வந்து எதனாலும் காட்டலாம் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு 2-3 வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பழசா. அப்போ அந்த வீடியோஸ்லாம் வந்து எனக்கு வந்து அது அழகாக இருக்கும். ஒரு சாரீ வந்து ஃப்ளிப் ஆகிற மாதிரி இருக்கும். நான் அதை குடிச்சிட்டு சிரிச்சிருப்பேன். ஸோ அப்போ அது எனக்கு போடும்போது ஓகே, இது காமெடியாக ஃபன்னாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் நான் அதை போட்டதுக்கப்புறம் பார்த்தா அது ரொம்ப வியூ ஆக ஆரம்பிச்சது, மில்லியன்ஸ்லாம் போனது எனக்கு பயமாயிடுச்சு. இது தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை டெலீட் பண்ணியிருக்கேன். ஏன் அது வந்து போகணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி 4-5 ஃப்ளிப் வீடியோவை தூக்கி போட்டு பண்ணலாம். பட் நான் அதை பண்ணலை. சேம் இன்னொன்று, பெட்டில் வந்து படுத்துட்டு ஒரு சாரீ மேலே தூக்குற மாதிரி அது என் பேஜை தவிர எல்லா பேஜ்லேயும் இருக்குது அந்த ஃபோட்டோ. ஓகே. ஸோ அதை நான் போட்டிருந்தேன் தான். ஸோ அதை எடுத்து 18+ பேஜில் போட்டு அதுக்கு ரைட் பண்ணுறது அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு அது ஓகே, அது இதுவும் தப்பாக போகுது. நான் வந்து எப்படி சொல்றது, கிளாமராக பண்ணணுங்கிறது என்னோட விருப்பம். பட் அது வந்து ஆபாசமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல எனக்கு ஒன்று இருக்குது. ஆபாசமாக ஒன்று போயிடக்கூடாது, கிளாமராக அழகாக இருக்கலாம். ஆபாசத்துக்குள்ளே அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதும் எனக்கு மைண்டில் இருக்கும். ஸோ என்ன மாரி ஏதாவது தப்பாக போட்டால் கூட அதை நான் பார்த்துட்டு ஓகே இது வேண்டாம், இது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை டெலீட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய போஸ்ட் அந்த மாதிரி டெலீட் பண்ணியிருக்கேன். இது ஒரு லாஸ்ட் கமெண்ட்டு. ப்ராஸ்டியூஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ப்ராஸ்டியூஷன் இப்போ ஹீரோயின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் நிறைய பண்ணுறாங்க. ஏன்னா நான் வந்து நிறைய இன்ஸ்பயர் ஆகி அவங்க பண்ணுறத கூட நான் எடுத்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஹீரோயின்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா ப்ராஸ்டியூஷன் பண்ணுறாங்க அப்படின்னு? ஓகே. ஹீரோஸ் அந்த மாதிரி ஃபிலிமில் தான் அவர் நடிக்கிறாரு ஹீரோயின் கூட, அப்படி சொல்ல முடியுமா? கிடையாதுல்ல.
அப்படிதான். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசணும். அதாவது உங்களை பற்றியா இருக்கட்டும், உங்கள் ஜர்னி பற்றியா இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.